ஸ்கர்ட்டு கட்டிங்க்கு பார்த்துக்கோங்கம்மா. ஹைட்டு 24 இருந்தது. சுற்றளவு வந்து 3 மீட்டர் எடுத்துக்கணும். மினிமம் வந்து ஒரு 3 மீட்டராவது கிளாத் எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கோ 24ன்னு வச்சுக்கோங்க. 2 இன்ச் மேலே பெல்ட்டுக்கு போயிடும். அப்போ 22 இன்ச்சு. அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. டோட்டலாக 23 இன்ச் ஹைட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட் ஹைட்டு அதில் 24ன்னு பார்த்தேன், அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து சுற்றளவு வந்து 3 மீட்டர் எடுத்துக்க சொன்னேன். மினிமம் 3 மீட்டர் கிளாத்து. அது எப்படி எடுத்துக்கணுன்னா, ஃப்ரண்ட்டில் பெரிய விசிறி, இப்போ ஸ்கர்ட் போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த ரவுண்டு வந்து 1.5 மீட்டரும், இந்த இடம் வந்து 1.5 மீட்டரும் இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அதனால் இப்போ இந்த ரவுண்டுக்கு 1.5 மீட்டரும், இதுக்கு பெரிய விசிறி வரும் இந்த இடம்லாம். இதுக்கு வந்து 1.5 மீட்டராக துணி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன துணி வைக்கணுமோ அது நீங்கள் அதுக்கு தகுந்தபடி சாரியில் கட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல மாறாப்பு மாறாப்புன்றனே முந்தி பக்கத்தை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்துடும். ஓகேவா? முந்தியை இந்த சைடு வச்சு கட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி கேல்குலேஷன் போட்டுக்கோங்க. டோட்டலாக 1.5 மீட்டர் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே டிசைனுக்கு சுற்றிக்கு வந்து 1.5 மீட்ரு. இப்போ கிளாத் வந்து டோட்டலாக இது வந்து 1.5 மீட்ரு இருக்கும். அப்புறம் இது பெரிய விசிறி. பெரிய விசிறிக்கு தைக்கிற மாதிரியே நீங்கள் சென்டர் ரெடி பண்ணிக்கணும். இது டோட்டலாக 1.5 மீட்ரு இருக்கும். அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கில் என்ன பண்ணிடுங்கன்னா டாட் பிடிச்சிக்கோங்க. ஹிப் சைஸ்க்கு தகுந்தபடி ஒரு சென்டரில் ஒன்று, பேக்லேயே சென்டரில் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹுக்ஸுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணிக்குவோம், சென்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் 2, அதுக்கு மாதிரி. இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்க வேண்டாம், மிச்ச இடத்துல டாட் பிடிச்சிடணும். டாட் எப்படி பிடிக்கணுன்னா உங்கள் ஹிப் சைஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஹிப் சைஸு, சீட் சைஸ் வேணால் இடுப்பு சைஸ்க்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இடுப்பு சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி இந்த இடத்துல டாட் பிடிச்சிக்கோங்க. டாட்டோட ஹைட் வந்து 7 இன்ச்சு இருக்குமா. டாட்டோட ஹைட் வந்து 7 இன்ச்சு. இப்போ இங்கிட்டலேருந்து இங்கே 1.5 கூட பிடிச்சிக்கலாம், இல்லை 1.25 வேணாலும் பிடிச்சிக்கோங்க. மொத்தம் இந்த 5 இடமும் டாட்டு. அதுக்கு பேலன்ஸ் கிளாத்தை கால்குலேஷன் பண்ணி இங்கே டாட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த 1.5 மீட்டரில் இடுப்பு. இப்போ ஹிப் சைஸ்க்கு டாட் பிடிச்சிட்டிங்கன்னா கிளாத் வந்து இப்படி இருக்கும். பேக் சைடு இது. பெரிய விசிறி வந்து தனியாக ரெடி பண்ணிக்கோங்க. டாட் பிடிச்சிருப்பீங்க இங்கே ஒரு 5 பிளேசஸாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரே இடமா பிடிச்சா அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். டோட்டலாக இந்த ஃப்ரண்ட்டில் வேண்டாம், மொத்தம் 5 இடமா டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தில் என்ன பண்ணால் பெரிய விசிறி சைஸ்க்கு இந்த இன்னொரு 1.5 மீட்டர் நம்ம பெரிய விசிறி சைஸ்க்கு எடுத்துனோம்னால அதை கொண்டு வந்து இந்த கார்னரும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ரவுண்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஹுக்ஸ் பட்டி லூப் பட்டி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ரவுண்டாக வந்தோடனே இங்கிட்டு வேணால் சைடில் கொஞ்சம் லைட்டாக கட் கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஹுக்ஸ் பட்டி லூப் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பாவாடை சட்டைக்கெலாம் பெல்ட் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது எக்ஸாக்ட் இந்த சைடு எதுன்னு பார்த்துட்டு, சைடுன்னா நான் சொல்ல வர்றது இப்போ இதுதானா ஸ்கர்ட்டோட சைடு, இந்த இடத்துல பார்த்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்துட்டு இந்த பெல்ட் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தாம்மா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கால்குலேஷன் சேம் முதல் சொல்லி கொடுத்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டிச்சிங் இந்த மாதிரி பண்ணணுமா.